அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற வாரத்தில் கிடைக்க போகுது, இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ராசி சக்கரத்தில் 2வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் என்பதனால கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. கலைகள்னால் எந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீட்டையே கூட அழகாக நீட்டாக வைத்திருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு வீட்டுக்கே ஒரு கலர்னால் கூட நல்ல வித்தியாசமான கலரை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள். ரொம்ப அமைதியானவங்க, மற்றவங்க கிட்ட அரவணைத்து செல்லக்கூடியவங்க. ஏன்னா நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. யாருக்குமே இந்த ரிஷபராசி என்பவர்களை பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப நிதானமானவங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க. இந்த ரிஷபராசி என்பவர்கள் சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல் தினம் தினம் புது புது விஷயங்களை தேடி ஓடக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சுயசார்பான மனிதர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். தினமுமே ஏதாவது ஒரு அட்ராக்ஷன், தினமுமே கொஞ்சம் வித்தியாசமாக எதையாவது யோசித்து தினமுமே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ், அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு உந்துதல் உடைய ஒரு ராசி இந்த ரிஷபராசி. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கஷ்டங்களை இவங்க பெரும்பாலும் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும். மற்றவங்களுடைய மனதை எளிமையாக கவர்ந்துருவாங்க. பேசுகிற வார்த்தை மூலியமாவோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் மூலியமாவோ ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன, உணர்ச்சி வசப்படக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் நிதானமாக சிந்தித்து இது திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய உறவுக்கிட்ட பேசும்போதோ, நண்பர்கிட்ட பேசும்போதோ, வேலை செய்கிற இடத்துல பணியாளர்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன குளறுபடிகள், இடர்பாடுகள், உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரிஷபராசி என்பர்களே, அதிக முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த விஷயம் எல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் திருமணத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி ஜூன் மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியில் அமர இருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். உங்களுடைய அலைச்சலுக்கேற்ற நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியாளர்கள்
உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இந்த காலகட்டத்தில் பேசுவாங்க. இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானமாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப நிதானமாக கவனமாக பயன்படுத்துறது நல்லது. அந்த அளவுக்கு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இல்லை அப்படின்னா தடிமனான வார்த்தைகளை பேசிட்டு நம்ம இப்படி பேசிட்டுமே அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராமல் சில பேர்த்துக்கிட்ட இருந்து திடீர்னு ஒரு சில உதவிகள்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வருகின்ற நாட்களில் அதிக நேரம் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நெருப்பு ஆயுதம் பயன்படுத்துகிறவங்க இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த வருகின்ற வாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக சரியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் கூட வருகின்ற நாட்களில் சரியாகும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது உங்களுக்கு தோன்றும். அதே மாதிரி உறவினர்கிட்ட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, நண்பர்கிட்ட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பேச்சில் நிதானமாக இருக்கணும். பொறுமையாக இருங்க. நீங்கள் எப்பவுமே பொறுமைசாலிகள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பேச்சை டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற வாரம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. கடினமான முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நெருங்கிய நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. மேலிடத்துல இருந்து கூட ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் வருகின்ற நாட்களில் படிப்படியாக நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ரசிகர்களுக்காக அதிகம் செலவு செய்வீங்க. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிக முயற்சி செய்வீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த ரிஷபராசி மாணவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள், பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் மன வருத்தம் இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு குதூகலத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கூடக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தொலைதூர தகவல்கள் எல்லாமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தகவலாக அமையும். எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு வரும். அதனால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். எந்த ஒரு வேலையுமே திருப்தியோடு செய்வீங்க. புத்தி சாதுர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாக்கு வன்மையால் பல சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா
வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. மறக்காமல் வாழ்நாள் முழுவதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். பணத்தில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள், மன சஞ்சலம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.